ட்விட்டர் நிறுவன கட்டிடத்தில் இருந்து நீக்கப்பட்ட பிரபலமான பறவை சின்னம் பல லட்சம் ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டுள்ளது. ட்விட்டர் நிறுவனம் 2006ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. முதலில் குறுஞ்செய்தி அனுப்பும் வலைத்தளமாக செயல்பட்ட இந்த நிறுவனம் நாளடைவில் மிகப்பெரிய சமூக வலைத்தளமானது. உலக தலைவர்கள் முதல் சினிமா பிரபலங்கள் வரை தங்கள் அறிவிப்புகளை முதலில் ட்விட்டர் தளத்திலேயே பதிவு செய்தனர். சில நேரங்களில் அரசின் முக்கியமான முடிவுகளும் ட்விட்டர் தளத்திலேயே வெளியானது. இதில் ட்ரெண்ட் ஆகும் ஹேஷ்டாக் உலகளவில் பல விவகாரங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஆனால் ட்விட்டர் தளத்தில் கருத்துரிமை மறுக்கப்படுவதாகவும் இந்த நிறுவனம் இடதுசாரி சிந்தனை கொண்டதாக இருப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பே ட்விட்டரில் தடை செய்யப்பட்டது இந்த விவகாரத்தை மேலும் பெரிதுபடுத்தியது. இதையடுத்து அமெரிக்க தொழிலதிபர் எலான் மஸ்க் 2023ஆம் ஆண்டு ட்விட்டர் தளத்தை 3.8 லட்சம் கோடி ரூபாய்க்கு வாங்கி ட்விட்டர் என்ற பெயரை எக்ஸ் என்று மாற்றினார். மேலும் சான் பிரான்சிஸ்கோ நகரில் இருக்கும் ட்விட்டர் தலைமையகத்தில் இருந்த பறவை லோகோ நீக்கப்பட்டு அங்கு எக்ஸ் லோகோ நிறுவப்பட்டது. இந்நிலையில் அரிய பொருட்களை ஏலம் விடும் RR ஏல நிறுவனம் 254 கிலோ எடை, 12 அடி நீளம், 9 அடி அகலம் கொண்ட ட்விட்டர் பறவை சின்னத்தை 30 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் விட்டுள்ளது. அதேபோல ஆப்பிள் நிறுவனத்தின் மறைந்த முன்னாள் தலைமைச் செயல் அதிகாரி ஸ்டீவ் ஜாப்ஸ் கையெழுத்திட்ட 1976ஆம் ஆண்டு காசோலை 96.4 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டுள்ளது.